உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம குடும்பங்களில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம வழக்கம் குழந்தைகளை நடுவில் போட்டு பெற்றோர்கள் ஒன்றா படுக்கிறது. இது நம்ம பெற்றோர்கள்ட்ட நம்ம கற்றுக்குறோம். இது சரியல்ல என்பதுதான் உண்மை. முதல்ல தம்பதிகள் குழந்தையை தனியாக படுக்க வைக்கணும். இது உங்கள் நன்மைக்கு மட்டும் இல்லை, குழந்தை நன்மைக்கே இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ள நாளைக்கு பிரிஞ்சு போகும்போது குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தான் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்றா இருந்தீங்கன்னா ஒரு முழுமையான 2 பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு கிடைப்பாங்க. அது ஒரு வரம் அந்த குழந்தைக்கு. அப்போது குழந்தை நன்மைக்காகவாவது குழந்தைய கொஞ்சம் தள்ளி தான் போடணும். தனி தொற்றில் போட்டுருங்க குழந்தைய, நீங்கள் ஒன்றா படுங்க. சரி, அடுத்து என்ன பிரச்சனை வருதுன்னா, குழந்தை நீங்கள் நடுவில் படுத்து அப்படியே குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. 2 குழந்தை எல்லாரும் ஒரே ரூமில் படுத்திருப்பாங்க. அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் என்ன சிக்கல் வருதுன்னா, மிடில் கிளாஸில் ஒரு ரூமில் தான் ஏசி போட முடியும். ஒரு ரூமில் ஏசி போட்டு அந்த ரூமில் தான் எல்லாரும் படுக்கணும். 2 ரூமில் ஏசி போட்டு செலவு கட்டுப்படி ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரே ரூமில் எல்லாரும் படுப்பாங்க. 8 பேர் 10 பேர் படுத்திருப்பாங்க. இதில் செக்ஸ் எப்படி பண்ண முடியும்? இதில் ஒரு சிக்கல். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பெற்றோர்கள் உடல் நலம் இல்லாமல் ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா மற்ற எல்லாரும் இன்னும் ஒரு ரூமில் தான் இருக்க முடியும்னா 2 பெட்ரூம் ஃப்ளாட்டு தான் ரொம்ப இருக்கும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. குழந்தைய பிரிஞ்சு நான் படுக்க மாட்டேன். இன்னும் சில பேர் இன்னும் வினோதமாக இருக்கும். நிறைய ரூம் இருந்தாலும் ரூமை திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா ரூமை பூட்டினா எனக்கு அசிங்கம், குழந்தைய தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு நிறைய பெற்றோர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் ரூமை பூட்டிட்டு தான் தூங்கணும். நீங்கள் பூட்டு வைங்கன்றது குழந்தைகளுக்கு தெரியணும். பெற்றோர்களுக்கு ப்ரைவேட் டைம் இருக்குது, அவங்களுக்கு ப்ரைவேசி இருக்குன்றது குழந்தைகளுக்கு தெரியணும். நாளைக்கு அந்த எண்ணங்களோடு தான் குழந்தைகள் வளரணும். அவங்களும் ப்ரைவேட் டைமை வாழ்நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, உங்கள் செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப குறைஞ்சி போயிடும். இன்னொரு தப்பு என்னென்னா, பெரும்பாலும் இந்திய குழந்தைகள் பெற்றோர்கள் செக்ஸ் பண்ணுறதை எப்பயாவது பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ரூமில் படுத்திருக்கீங்க, எப்பயாவது செக்ஸ் பண்ணுறீங்க. அந்த நேரம் இந்த சத்தத்தினால குழந்தைகள் முழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் முழித்து பெற்றோர் செக்ஸ் பண்ணுறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்னென்னா, குழந்தைகள் தனியாக படுக்கணும். கொஞ்சம் வயது வந்த பிறகு தனியாக குழந்தைகளை படுக்க வைக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தனிமை கண்டிப்பாக தேவை. இதில் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பே என்னென்னா, பொதுவாக குறைந்த ட்ரெஸ் இல்லாமல் தூங்குறது செக்ஸ் அதிகமாகும். உங்கள் கை நைராத்திரி படுது, ஒரு உடல் மீது துணி இல்லாத உடலில் படும்போது உங்களுக்கு செக்ஸ் உணர்வு தூண்டப்படும். நீங்கள் செக்ஸில் ஈடுபடுவீங்க. அது ஒரு த்ரில்லிங், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு ட்ரெஸ் மேலே, ஒரு துணி மேலே கைப்படும்போது எந்த விதமான அந்த தூண்டுதல்லாம் இருக்காது. இது பல்வேறு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் தனியாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு குறைந்த உடையோட ஒன்றா படுத்திருக்கணும். தினமும் செக்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. கேன்சர் குறையுது, ஹார்ட் அட்டாக் குறையுது. இதோட செக்ஸ் போன்ற ஒரு அற்புதமான உடல் நலத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் இல்லை. அது ஒரு செக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஒரு 240 கலோரிகள் வரைக்கும் குறையும். அப்போது செக்ஸை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பெற்றோர்கள் செக்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு கற்பனை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம பெற்றோர்கள் செக்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம பிறக்கிறதுக்காக ஒரு 2-3 முறை பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் நாம் கருவுற்று பிறந்திருப்போம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பெற்றோர்களுக்கும் அந்த செக்ஸ் உணர்வு இருக்கும். சில நேரம் நம்ம அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு ஒன்றா இருப்பாங்க, நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஹாலில் அவங்கள படுக்க வச்சுருவோம் தனித்தனியாக. அவங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அவர்களுக்கும் தனியான ஒரு ரூம் கொடுக்கறது தான் சரியானது, அந்த வாய்ப்புகள் இருந்தால். வயதானவர்களுக்கும் அவங்க ஒருத்தர் தொடுறது, ஒன்றா படுக்கிறதுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கணும். பெற்றோர்களுக்கும் இருக்கணும். குழந்தைகளை தனியாக படுக்க வைக்கணும். இது பண்ணுறதன் மூலமாக பெருமளவுக்கு நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணலாம்.
இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு நல்லது. செக்ஸை நீங்கள் கம்மியாக பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வரவோ, புற்றுநோய் வரவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் சண்டைகள் எல்லாம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். சண்டைகள் பெரிதாகி நீங்கள் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் ரெகுலராக சண்டை போட்டுட்டு செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சண்டைகள் பெரிதாக போகாது. ஆனால் செக்ஸ் பண்ணாமல் சண்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சண்டைகள் பெரிதாகிட்டு இருக்கும். நைட்டு நீங்கள் ஒன்றா படுக்க முடியாது, நடுவில் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் சண்டைகள் பெரிதாக உருமாறிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால் கவனமாக நாம் இதை திட்டமிட்டு செயல்படுத்தணும். குழந்தைகள் தனியாக படுக்கணும். கண்டிப்பாக கணவனும் மனைவியும் ஒன்றா தான் படுக்கணும். இதை நீங்கள் எப்பயும் உறுதிக்கு, எப்பயோ ஒரு நாள் மாறி விருந்தினர் வர்றாங்க, இல்லை வேறு காரணங்களால் சேர்ந்து படுக்கலாம். ஆனால் மொத்தமாக குடும்பமே ஒரே ரூமில் படுக்கிறது அப்படின்ற மாதிரி வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி, அந்யோன்யம் வந்து குறைஞ்சிரும். அது திருமண உறவுக்கு தீங்கானது. கவனமாக இருக்கு.